ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இது ஒரு வித்தியாசமான வழக்கு. சுயநலமும் பொதுநலமும் கலந்த புதுமையான வழக்கு. இதற்கு மூல காரணம் வேலையில்லாத நிலைமை, வறுமை, வாழ்வதற்கு வேறு வழியில்லாத கொடுமை என்பது குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குமூலம். இங்கு குற்றவாளி கூண்டில் நிற்கும் சத்யராஜ் என்கிற ரங்கராஜ், மைசூரை சேர்ந்த ராஜி என்கிற ராஜலட்சுமி 2 பேருமே சட்டத்தை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பது அரசாங்கத்தின் தரப்பில் கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு. எல்லோரும் கள்ளம் கவனமில்லாத குழந்தைகளாகத்தான் பிறக்கிறோம், குற்றவாளிகளாக பிறப்பதில்லை. சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் தான் சட்டத்தை மீற வைக்கிறது, நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற வைக்கிறது. இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கராஜ், ராஜலட்சுமி இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஒரு நீதிபதிக்கு தீர்ப்பளிப்பது சுலபம். ஆனால் இந்த வழக்கின் காரண காரியங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அப்போதுதான் எந்த காரணத்திற்காகவும் யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுவது தவறு என்பதை உணர வைக்க முடியும். குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் ராஜலட்சுமிக்கு சொந்த பந்தம் இருந்தும் சுய கௌரவத்திற்காக குற்றம் செய்திருக்கிறார். ஆனால் ரங்கராஜ் யார் என்று அவருக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து தாய் தந்தை யார் என்று தெரியாமல் வளர்ந்து ஊர் ஊராக அலைந்து திரிந்து முதலில் வயிற்று பசிக்காக திருடி அதுவே வாடிக்கையாகிவிட்டது. திருட்டே வாழ்க்கையாகிவிட்டது. எல்லாரும் உள்ள போங்க. ஏன் தம்பி போட்டு அடிச்சுட்டு இருக்க? இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல என்ன மாதிரி திருட்டு கைத்து போட்டுருக்காங்க. நான் என்னடா உன்னுடைய திருட்டு கழுத்து பேக்குன்னு வந்திருக்கேன், நீ என்னடா தம்பி திருட்டு கழுத்து போட்டான் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கேன். சின்னவங்க பண்ண தப்பு, பெரியவங்க பண்ண வருமானம். அதோಗ್ಲಿ இந்த ಇದು ಕಲೆಕ್ಟರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ತಹಸೀಲ್ದಾರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು TSO ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ಯಾವ್ದೋ ಲೋನ್ ಸ್ಯಾಕ್ಷನ್ ಅಂತೆ, ಇದು RI ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ. மொத்தம் 500 ரூபாய் ಬಂದಿದೆ. ನಿನಗ್ 300. என்ன நீ கஷ்டப்பட்டு கையெழுத்து போடுற, உனக்கு 300. நான் கஷ்டப்பட்டு ஆள் பிடிக்கிறேன், நம்ம கமிஷன் 200 ரூபாய். மாடல் எல்லாம் இதுல வச்சிருக்கேன், நீ நல்லா கையெழுத்து போட்டுருவ. அப்போ இதெல்லாம் கையெழுத்து போட்டுருவல்ல? என்னமா ஏமா இவ்வளவு நாளா கடகடன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்த, இப்ப தம்பி திருட்டு கையெழுத்து போட்டுட்டான்னு மனசு மாறிச்சா? இந்த பாருமா, எல்லாரும் ஒரு வகையிலே தப்பு பண்ணிட்டுதாமா இருக்கோம், அதுல நாம மட்டும் அதிசயம் இல்ல. இத பாருக்கா, அடுத்த மாசம் எனக்கு ஜெய்ப்பூர் கால் வாங்கி தரல, நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், டியூஷனுக்கும் போக மாட்டேன். லேட்டா வந்ததும் இல்லாம ஜெய்ப்பூர் கால் வர கேக்குற மகாராணிக்கு இதுல போல கேவலமா இருக்கணும். கேவலத்துக்கு இல்லக்கா, தோல் வலி தாங்க முடியல, அதனால நடக்க முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தேக்கா. போய் சாப்பிட, அடுத்த மாசம் வாங்கி தரேன் போ. இது தாசில்தார். இது கலெக்டர். இது PA. இது MP. இவங்களுக்காக இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. யாக்கேமா கண்ணீர்? இங்க பாரு, உன்னுடைய ஹட்டத் நல்லதானே, பிடிவாதது நல்லதானே நம்ம இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க உன் மாமா உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி மெட்ராஸ்ல கார்ல சுத்திட்டு இருக்கான். இங்க பாரு, நீ சரின்னு சொன்னா உன் குடும்பமே சிரிக்கும் இல்ல. இத பாரு, நம்ம உறவு இப்படியே இருக்கணும்னா என் மாமனை பத்தி என் பேசக்கூடாது. ஒரு மை பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டா. ஏய், திருட்டுத்தனமா வீடியோ பார்த்தா சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டுவ. கௌரி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காளே, அது தப்பு இல்லையா? என்னடா சொல்ற?
கௌரியும் ஒரு பையனும் சந்திச்சு பேசணும்னு நான் பார்த்தேன். சந்திச்சு பேசுனா உடனே இல்லவா? என்னடா பேசினாங்க? போதும். லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தினம் ஒரு சீஸ் கொடுத்து அனுப்பி வைப்பீங்க. இப்போ சீஸ் கொடுக்கறதுக்காகவே லவ் பண்றீங்க. மேரேஜ் பத்தி பேச விடாம வாயை வச்சு மூடு. வீட்டுல தான் டவுரி பிரச்சனை. உனக்கு என்ன? கல்யாணமே பண்ணிக்காம அக்கா ஊத்தி இருக்காளே அவதான் பிரச்சனை. வலை ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வலை வீசி மீன் பிடிக்கிறோம்னா வலையே வீச முடியாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம்னா இந்த ஜென்மத்துல உன் கல்யாணம் பேச முடியாது. பையனோட அட்ரஸ் சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கும் புதுசாவா மாப்பிள்ளை தேட வேண்டியிருக்கு. மெட்ராஸ் மாமாவை கட்டிக்கலாம்ல. கார் இருக்கு, பங்களா இருக்கு. ஒருத்தருக்கு காரும் பங்களாவும் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு படுத்துக்க சொல்றியா? எவடி அவன் மாம? எப்படி நீ வந்துச்சு அவருக்கு காரும் பங்களாவும்? கையாளாக இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு கடலுக்கு கழுத்து போடுறமா, கிழத்துக்கு கழுத்து போடுறமான்னு தெரியாம போட்ட கழுத்தை வச்சு நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தியை மாத்தி சொத்த புடுதல் அவனோட மாண்டியவன். அவன் கையால தாலியை கட்டிட்டு உங்களை காப்பாத்துறத விட ஏன் கையால எப்படியாவது காப்பாத்துற? வந்த பாசங்கிற ஜெயிலுக்குள்ள நான் ஒருத்தி இருந்தா போதும். நீங்க எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். உன் கல்யாணம் நடக்கும். எதுக்காக வந்த? நான் தான் வர சொன்னேன். நீ பாட்டுக்கு திடுப்புன்னு கல்யாணத்தை வச்சுட்ட. பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தக்க சமயத்தில் மாப்பிளை தந்து விட்டு தான் வர சொன்னேன். பொட்டியோட வந்துருப்பாரு. லட்சுமி கட்டு உள்ள வச்சுட்டு அவர் ஏன் திட்டுற? நான் இங்க வரக்கூடாதா? உனக்கு பண உதவி செய்யக்கூடாதா? இது பாரு, உங்க அப்பாவோட சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினது எங்க அப்பா செஞ்ச பாவம். அதுக்கு நான் பரிகாரம் செய்யக்கூடாதுங்கிறியா? ஓகே, நானும் 1000 தடவை வந்திருக்கேன். நீ என்ன 1000 தடவை இன்சல்ட் பண்ணிருக்க. இப்ப 1001 தடவை சொல்றேன். You love me. அதானே? பாவம் செஞ்சது அப்பனா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி. உன் பரம்பரை காத்து கூட நான் இருக்கிற வரைக்கும் இங்க படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? மரமடிக்கு ஏறல. Get out. மரம் தான், வாழை மரம், வாழ வைக்கிற மரம். ஐ லவ் யூ. நான் அவனுக்கு மகளா பிறந்துட்டேன். இல்ல உன் கழுத்தை நிறுத்தி கொலை பண்ணிருப்பேன். என் கண் முன்னால நிக்காத. போ, போயிடு. சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். உன்னோட அப்பனே சொல்லிட்டான் பணம் வந்தாச்சு. நம்ம வீட்டை விட வசதியான குடும்பம் தான். கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. பொண்ணுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இப்பவே சொல்லிடு. நீ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்லையா? எது கூட்டு வந்த? 50,000 ரூபாய் கேட்கலாம்னு இருந்தோம். பையனும் பொண்ணும் ரொம்ப கண்ணு சிவக்கிற அளவுக்கு ரோசா பழகினால ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. அதனால கல்யாண செலவு உன்னோடதாமா? சொல்லையா? அந்த வரதட்சணை பணம் வராம ஐயரை மந்திரம் சொல்ல விட மாட்டேன். அப்புறம் என் மேல தப்பு சொல்லாத. சரி, கல்யாணத்துக்கு நீங்க நாள் குறிங்க. மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். பக்ரீத் போகுதுடா டே. நமக்கு நேரம் போகுதுன்னு சீக்கிரம் கதவை திறங்க. தொடங்க. வெற்றி வெற்றி, நியாயத்துக்கு வெற்றி. திருடிட்டு போதும் பணம் பொட்டி. ஐயோ புடிங்கோ புடிங்கோ, பக்கம் பக்கம் பணம். அரே பகவான் புடிங்கோ புடிங்கோ பகவான் பொட்டி பணம். என் குடும்பம் பாருமே போயிடையா? நான் சொல்றத கேளு. என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடு. போகாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ நல்லா இருப்ப. போகாதையா? என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். கொடுத்துறியா? எங்க குடும்பம் வாழ்க்கைய கொடுத்துறியா? கொடுத்துறியா? என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். டாக்ஸி
ஏய்யா இன்னும் அவளை காணுமே, பணத்தை கொண்டு வர மாட்டா போல இருக்க. நம்மளை ஏமாத்திருவாளா? பையனை கூட்டிட்டு போயிடலாமா? சாப்பிட்டு போயிடலாமே. ஐயோ மாப்பிளோட அப்பா அம்மா யாருங்க? ரெண்டுமே இவங்கதான். அதுக்கு என்ன இப்ப? பொண்ணோட அக்கா பணத்தை கொடுத்துடுது. பணமா? கொண்டா கொண்டா. இதுக்காகத்தான் கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருந்தேன். நல்லா எண்ணி பாத்துங்க, நாளைக்கு பணம் கம்மியா இருக்குன்னு பொண்ணு மேல கரைச்சு ஊத்தி பட்டம் வச்சிடாதீங்க. என்ன பாக்கலாம். ஐயரே, மந்திரத்துல கடைசி வரையும் சொல்லி சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லுங்க. அது கூட வேண்டாம், அப்படியே கையில கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம், கட்டி மேளம். நல்லபடியா இருங்க. ஓரளவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ ஊத்துறா தொடர்ந்தீங்க, ஊத்துறா. ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. தம்பி, யாரா காசு கொடுத்தாங்க? யாரோ ஒருத்தன் போஸ்ட் கம்ப மாதிரி வந்தான். அவனை யாருக்கு தெரியும்? பணம் கொடுத்தவரை தானே தேடுறீங்க? கில்லாடியா இருக்க, நல்லவனாவும் தெரியற. எந்த பேட்ட? சரி, லாஸ்டா சொல்லிட்டு போ. அக்காய நாட்டுல இருந்து நம்ம பாட்டு எல்லாம் வந்திருக்காங்க. கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள சோதனை பண்ண வந்திருக்காங்க. என் கூட வா. Hello, Mr. Yamake. How are you? How are you? What, Mr. Yamake? Yapapharu tupaki satham dumil dumil. No, Mr. Yamake. Ivlo avasaram kudadu. Enamen barre sollu. மிஸ்டர் எம்ஆர்கே, மற்ற நாட்டுல இருக்கிற கர்த்தல்காரங்க மாதிரி அவசரப்பட்டு போலீஸ் கிட்டே மாட்டிக்க கூடாது எம்ஆர்கே. அதுக்காகத்தான் நாம சின்ன சின்ன குழந்தைகளை கத்துக்கிட்டு வந்து இப்படி ட்ரைனிங் கொடுக்கிறோம். எந்த இன்டர்நேஷனல் போலீஸா இருந்தாலும் குழந்தைகிட்டே அதிகமா சோதனை போட மாட்டாங்க. அதனாலதான் இவங்க கிட்டே தங்கம் கொடுத்து ஸ்மகிள் பண்றோம், போதை மருந்து கொடுத்து நாட்டுக்கு நாடு கடத்தல் பண்றோம். நாம ஆடி பாடுற குழந்தைகளை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கணும் எம்ஆர்கே. இவங்களை வச்சுதான் பிரமாதமா சம்பாதிக்க போறோம். எல்லாரும் நம்ம கைக்குள்ளே வர போறாங்க. இந்த நாடு சாதாரண நாடு இல்லையே மார்க்கே. தங்கம் வைரம் பூமி உள்ளே புதைஞ்சு கிடக்கும். அத கடத்துறதுக்கு தான் நாங்க அக்காய் நாட்டுல இருந்து வந்திருக்கோம். பெரிய மனுஷனா இருந்தா அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளே காட்டி கொடுத்துருவாங்க. யாரையுமே நம்ப முடியாது. நம்ம கடத்தல் தொழிலே இதுவரைக்கும் நீ நம்பிக்கையா தான் இருந்திருக்கேன். ஆனா நாளைக்கே கோடீஸ்வரன் ஆகணும் நினைச்சு அவசரம் வேண்டாம் எம்ஆர்கே. அவசரம் பட்டா நமக்கு தான் கஷ்டம். பொறுமை பொறுமை பொறுமையா இருக்கணும். பொறுமை இல்லே பொக்கிஷம் நமக்கு இல்லை. பொறுமையா? இந்த கடத்தல் தொழில் இருக்கா? எப்பயா கோடீஸ்வரன் ஐயன் ராஜ்யா கல்யாணம் பண்றது?
ஏம்பா டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா, வண்டியை நிறுத்து. ஐயோ என் பர்ஸ். யோ, யாராவது பொம்பளை பிக் பாக்கெட்ட பாத்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன பொம்பளைங்களா பிக் பாக்கெட்டாப்பா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகலப்பா. அப்படியா? அப்ப எல்லா பொண்ணுமே பிக் பாக்கெட் தான். தோ நிக்கிறா பாரியா ஜூனியர் பூலான் தேவி. ஏமா, எத்தனை பேர் இப்படி கலந்து இருக்கிறீங்க? இந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழில் பண்ணி பிழைக்கலாம் இல்ல, பணமும் அதிகமா கிடைக்கும். என்ன எத்தனை பேச போற? பின்னாடி ஒரு பொம்பளை நின்னுக்கிட்டு தான் அவரை சிப்பாரி அடிச்சு ஆத்தமா? நான் தான் அடிச்சு பேசுறேன். நீதான் பிக் பாக்கெட் ஆச்சா? என்னையா பாத்து நிக்கிறீங்க? போடுங்க. டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. எனக்காக இப்படி அடி. நானே திருட்டு நம்பி வயிற்று கழிட்டு இருக்கிறவன் என்ன போய் ஏன் என் மனசு? நான் தான் நல்லவ இல்லன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் நான் மட்டும் என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன்? நானும் திருடி தான் பொழப்பு நடத்திட்டு வரேன். ஏன்னா எனத்தோட சேர்க்காது இந்த தர்மடின்னு வச்சுங்களேன். என்ன பத்தி நல்லாவே தெரியுங்க. நீங்க ஒரு காஞ்சி போன குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். நியாயமா பொழப்பு நடத்தினா அவங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு தானே இப்படி எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன், உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டவன், உங்களுக்கு ஹஸ்பண்டா வந்தா தனியா திருடி கஷ்டப்படாம அது 2 பேரும் ஜாயிண்ட் போட்டோம்னா கலத்துல அமோகமா இருக்கும் இல்லைங்களா? திங்க் பண்ணி பாருங்க. ராஜலட்சுமி எங்கராஜ். என்ன பாமெல்லாம் ரெடி மாடாயிட்டா? எல்லாம் ரெடி சார். ஓ, தமிழனா? நம்ம ஆளு. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். பொண்ணு பேரு ராஜலட்சுமி, பையன் பேரு ரங்கராஜ். பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா பேரு சதாசிவம். பையனுக்கு அப்பனும் இல்ல, அம்மா இல்ல, விடு. பொண்ணுக்கு வயசு 20, உனக்கு 28. பொண்ணுக்கு படிப்பு +2, நீ 8th ஸ்டாண்டர்டு. பொண்ணுக்கு தொழில் டைபிஸ்ட், நீ ஒண்ணும் இல்ல. ஓகே, சாட்சி எல்லாம் ரெடியா? ரெடி சார். ஏம்மா, அவனுக்கு தான் அப்பனும் இல்ல, அம்மாவும் இல்ல, ஆனாத. ஏன் உன் வீட்டுல இருந்து உங்க அம்மா அப்பா யாரையும் கூட்டு வரலையா? அம்மா இல்லன்னு அதுலயே எழுதிருக்கு. அப்பா வெளியில இருக்காரு. அப்படின்னா இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லையா? தொப்பிய கழட்டு. கண்ணாடி கழட்டு. ஏமா ராஜலட்சுமி, அப்பா அம்மா பேரு தெரியாத ஒரு அனாதையை கூட்டிக்கிட்டு வந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதல் தெய்வீகமானது, ஓகே. உன் படிப்புக்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்த, சரி, காதல் தெய்வீகமானது. ஆனா ஒரு பிக் பாக்கெட்டை கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இப்பவும் காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல போறியாமா? நீங்க
இங்க வரவங்க எல்லாம் நல்லவங்களான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நீங்க யாருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நதி மூலம் ரிஷி மூலன்னு பார்க்க ஆரம்பிச்சா மனுஷங்க மட்டும் இல்ல அந்த ஆண்டவனோட அஸ்திவாரமே ஆட்டம் கட்டிடும். சாரி, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உன்னை நடுத்தர நிக்க வைக்க நான் விரும்பல. என்ன, நான் ரிஜிஸ்டர் ஆபீசர் மட்டும் இல்லம்மா, உன்ன மாதிரி வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்களுக்கு அப்பேன். அதனாலதான் சொல்றேன், இவன் எப்ப திருடுவான் எப்ப கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவான்னு யாருக்கு தெரியும்? உன் தம்பி தங்கைகளை நினைச்சு பாத்தியா? உனக்கு பிறக்க போற குழந்தைகளை நினைச்சு பாத்தியா? இது எல்லாத்துக்கும் மேலையும் இவனதான் கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா இப்ப இவன் மேல எந்த கேஸும் இல்லன்னு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் போலீஸ் ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, ஏன் சேஃப்டிக்கு. அவ்வளவுதான். இவன் மட்டும் தப்பு செய்யல, நான் கூட. உன் தம்பி தங்கச்சிகளும் உன் நிறைய மதிப்பு வச்சுக்காங்கம்மா. எனக்கா உண்மை சொல்லி அதை நீ கெடுத்துக்காத. சார் சர்டிபிகேட் தானே சார் வேணும், நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, முதல் ராத்திரி நடத்துறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிருப்பானே ஆண்டவனே. போடா போ, எப்படியோ என் பொண்ணை செட்டப் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? போறதான் போற, படிக்கட்டு உட்காந்து இந்த கிழமை நடந்துட்டு இருக்கானே, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக கூடாதா ஆண்டவா? யோ, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா. அக்காளுக்கு கல்யாணமே ஆகல, என்ன அந்த ஆளு பிக் பாக்கெட்டான். பிக் பாக்கெட்டா? ஏண்டா அப்பன் குடிகாரன் சொல்லி வருத்தப்படுவானே, இப்ப திருட்டு பையனை கட்டிட்டு போறானே, எங்க போறா? ஜெயிலுக்கு கழித்தீங்க போறா? ஜெயில 6 மாசம் வீடு 6 மாசம் இருக்கானே, கூட எங்க போறா? பேர் வந்துருச்சு, கூட்டிட்டு போங்க, இப்பதான் கூட்டிட்டு போங்க. சக்கராஜா, ನಿನ್ನ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹುಡುಕೋದು? ನಡಿ ನಡಿ, ನೀನ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕರ್ಕೊಂಬಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படி எது கேட்டு நான் ஒரு தப்பு பண்ணலையே. நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா, அது எங்களுக்கு தெரியும். என்ன பண்றது, மாசம் 60 கேஸ் பிடிக்கணும், 58 ஆச்சு. நீ என்ன பண்றேன்னா 2 நாள் உள்ள இருந்துட்டு வந்த. பிடிச்சிட்டு போ. ஏட்டு இந்த தடவை என்ன விட்டுருங்க, வேற யாராவது கூப்பிட்டு போங்களேன். ஏன் துரைக்கு இப்ப என்ன உத்தியோகம் இருக்குது? நீ சொல்லும் போதா நாங்க வரணுமா? ஏண்டா டக்கரு, நீ கொடுக்கற 10 ரூபா மாமூலுக்கு எத்தனை தடவை உன்னை கண்டுக்காம போயிருக்கோம். இன்ஸ்பெக்டருக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? ஏண்டா உனக்கு லவ் வேற லவ்? ஏமா இந்த பயில நம்பியா வந்த? பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, ஊடு போய் சேரு, இல்லன்னா உன்னை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வச்சு விடுவான் பிக் பாக்கெட் பையன். வாடாடு வா, என்னடா நிக்கிற? வாடா. சார் ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன் சார். சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். ராஜி 2 நாள்ல வந்துருவோம். ராஜி நான் வந்துருவேன். போடு. உம்முன்னு வர மாவளம் இருக்கணும். 2-3 நாளா மனசு சரியில்லையா? என்ன இது, என்ன பழப்பியா பண்ணிட்டு இருக்கோம்? ஜெயில 6 மாசம், வீட்டுல 6 மாசம், கேவலமா இருக்கியா? என்ன பண்ண சொல்ற? உலகமே தப்புல தான் சுத்துது. 50, 100 அடிக்கிறவனை எல்லாம் போட்டோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வச்சிடறாங்க. லட்சக்கணக்கில் அடிக்கிறவனை எல்லாம் லட்சியவாதின்னு சொல்லி தெருவுல போஸ்ட் ஒட்டி பெரிய தலைவன் ஆக்கிடுறாங்க. நம்ம பாட்டுக்கு ரைட்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவனுக்கு நாம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக மால் போடுறோம்னு தெரியுமில்ல? ஆண்டவனா பார்த்து நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுக்குற வரைக்கும் அடுத்த வீட்டுல கண்ணு கருத்து இருக்க வேண்டியதானே? அவங்கடா என்னையாது இவ்வளவு நாள திருடங்களா இருந்தா இப்போ கொலைவர்களை மாறுற அளவுக்கு. இது பாருங்க, நம்ம உடம்புக்கு பிறந்தவங்களா இருந்தா இனிமே அடுத்தவங்க காசுக்காக ஆசைப்படக்கூடாது. போயா அப்படியே எங்கேயாவது வேலை செய். போயா வா 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 வா
நீங்க எங்க போற? இந்த கவாஸ்கர் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு. கவாஸ்கரா? ஏயா கிரிக்கெட் விளையாடுற எல்லா பையனுமே கவாஸ்கர் ரசிச்சியா? இல்லைங்க, பந்து பொறுக்கு போட்ட ஒரு 5-10 கிடைக்கும்ல. பந்து பொறுக்கிறியா? பின் நாளைக்கு புடுங்குறக்க உட்காந்துக்க. போ போ. என்ன ராஜு? முதலாளி உங்க இடையில ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்களேன். வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது போய் பிக்பெட் அடி போ. வேலை பண்ணல. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். ஜெயில இருந்து வந்து 2 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தா நினைச்சேன். உன்னை கூட பாக்காம ஏன் கொடுக்க நமக்கு வேலை? எங்க போனாலும் என் போட்டோ ஒட்டி வச்சுக்கிறானுங்க. உங்ககிட்ட இல்ல. ஏயா திருடன தெரியாத இடத்துல போய் திரிஞ்சு வாழலாம்ல. பாம்பே மெட்ராஸ் எங்கேயாவது போயிடலாமா? பாம்பேக்கெல்லாம் பாஸ்போர்ட் வாங்க வேண்டாமா? பாரு, வெளியூர்ல போய் கூலி வேலை பார்த்தோம்னா நாடு நீ வேணும்னா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு வச்சுக்க. படுக்கிறதுக்கு ஒரு பாய், மறைக்கிறதுக்கு ஒரு செவரும் இருந்தா போது. ஆனா நீ குடும்பத்தை அப்படியே வளர்த்திட்டு வர. உன் மாமா இருக்கிற வீராப்புல அங்கே இங்கேயும் கை வச்சு ரொம்ப ரீஜெண்டா நடத்திட்டு இருக்க. உன் அப்பா குடிக்கிறது சாராயம் விஸ்கியும், உன் தம்பி போட்டுக்கிறது நாத்தா ஷூவு. நீ கூலி வேலை பார்த்து இதே மாதிரி அவங்கள எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. பாரு, நான் சொல்றத கேளு. கடைசியா லம்பா ஒரு இடத்துல அடிச்சுட்டு அமைதியா செட்டில் ஆயிருவோம். அதுக்கு ஏதாச்சும் வழி உண்டான்னு குடிஞ்சு பாரு. என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்க, நீ எதையோ படிச்சுட்டு இருக்கிறியா? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் இந்த கருமத்தையெல்லாம் படிச்சு தொலைக்கலாம். உன் ஹைட் என்ன? முதல்ல 6 அடி, இப்ப 6'1". ஜெயிலுக்கு போய் பருப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். வெயிட் 4.5 குண்டு. வேற கிடத்தார போய் சொல்லாதமா. ஓ மார்பளவு என்ன? உன்னை விட ஒரு 2 இன்ச்சு கம்மின்னு வச்சுக்குவேன். கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். இறக்கிரு. இறக்கிடுறேன். குவாலிஃபிகேஷன் பிஏ. வாட்ச்மேன் வேலைக்கே பிஏ கேக்குறானுங்களா? வாட்ச்மேன் வேலைக்கு இல்ல, மெட்ராஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு. இனி ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. பேசாம இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்ல? ஏயா எனக்கு மட்டும் என் புருஷன் இன்ஜினியரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? என் குழந்தைகளுக்கு அப்பா ஒரு டாக்டரா இருக்கணும், இன்ஸ்பெக்டரா இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இத பாரியா, நான் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஒரு பிக் பாக்கெட்ட மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஐயோ, டாக்டர்னா பரவாயில்லமா, ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்து கூட்டம் சேர்த்து வாங்கிக்கலாம். பிஏங்கிற இன்ஸ்பெக்டருங்கிற நான் ஒரு பிக் பாக்கெட் திருடன். யோ, ஒரு திருடனாலதான் நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க முடியும். அப்போ எல்லா போலீஸ்காரனும் திருடனுங்கறியா? திருடுறவங்களோட நடவடிக்கை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். நான் என்ன எம்ஏ முடிக்கல, அதுக்குள்ள என்ன எப்படி பிஏ படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்க போறேன்? இத பாரு, ஒரு பிஏ காரனுக்கு தேவை கிசான் போட்டு சர்டிபிகேட், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். ஜமோ ஜமோ, பெரிய தப்பு பண்றோம். மாட்டினா 10 வருஷத்துக்கு ஜெயில் கம்பி தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. நாம செய்ய போற காரியம் சரியா தப்பாங்கிறது அது ஏற்படுத்துற விளைவை பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேரோட லைஃப்லயுமே பண்ண போற கடைசி தப்பு இதுவா தான் இருக்கணும். அப்போ அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சிலுமிசமான தப்புகளை கூட உங்ககிட்ட பண்ணக்கூடாது இல்லையா? நீ முதல்ல ட்ரைனிங் முடிச்சிட்டு செலக்ட் ஆயிவா, அப்புறம் பெரிய சில்மிஷமே பண்ணலாம். கதையா வரைஞ்சு கொடுக்குற, கொண்டு போய் நீட்டுறது நான் தானே. பாரு, திருவிளையாடல் படம் பாத்தியில,
பாட்டு எழுதி கொடுத்து சிவாஜி ஜாலியா மண்டபத்திலே நின்னுக்குவாரு. நாகேஷ் தானே உரம் வாங்குவாரு. கடைசியில நாகேஷ்க்கு சன்மானம் கிடைச்சதா இல்லையா? சன்மானம் கிடைச்சதா அவமானம் கிடைச்சதா? உரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதை ஏன்டா சொல்ற? இப்ப நீ பிஏ. ஐயோ இது என்ன சத்யராஜன் போட்டுக்குது? நான் வந்து ரங்கராஜாவே இருந்துட்டு போறேன். சத்யராஜ் ஆகி பாரு, நடக்கிறத வேற. இப்ப ஸ்டில் வேணும், சிரிச்சுட்டே பாரு. சிரியா? ஐயா நல்ல சிரியா. அப்பா எஸ் சத்யராஜ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லு, இவ்வளவு பேர் இருக்கோம்ல. அதை விட இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரெண்டாவது மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மேடம் மேடம். குட் மார்னிங் மேடம். ஐயோ இந்த கணக்குது ஃபைல்ல ஏகப்பட்ட சமாதான வச்சது போல இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். போட்டோ ஓகே. இதென்ன? ஹாக்கி. ஓகே. இதென்ன? கிரிக்கெட். போலீஸ் செலக்டட். வெரி குட் வெரி குட். இதென்ன? கேடி. No, it's kabaddi, kabaddi. தேங்க்யூ தேங்க்யூ. இதென்ன? யூனிவர்சிட்டி ஆஃப் காமராஜ் பிஏ சர்டிபிகேட். இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கிற, உனக்கு விளையாடவே நேரம் சரியா இருந்திருக்குமே. நீ பிஏ படிச்சியா? பின்ன படிக்காமையா இந்த சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க? நம்ம கல்வி அதிகாரிக்கு கில்லடிங்களாச்சே. ஓகே, எவ்ரிதிங் ஓகே. கடைசியா ஓரலா ஒரே ஒரு கேள்வி. இந்த பதில்ல தான் உன் தலைவிதி அடங்கி இருக்குது. ஒரு போலீஸ்காரனாகப்பட்டவன் யாருக்கு பயந்து டியூட்டி பார்க்கணும்? அவங்க உங்க பொண்டாட்டி சார். எப்படி? அதாவது பொண்டாட்டி கடவுள் ஒண்ணுங்க. சேம் சார். இப்போ கடவுள் வந்து 3 தொழில் பாக்குறாரு. படைத்தல், காத்தல், அழித்தல். அதே மாதிரி பாருங்க, பொண்டாட்டிங்க குழந்தை பெத்துக்கிறாங்க, அது படைத்தல். அப்புறம் அவங்களுக்கு வயிறார சோறு போட்டு தூங்க வச்சுட்டு புருஷனை அப்படி மார்க்கமா கவனிச்சுக்கிறாங்களே, அது காத்தல். காத்தல். குடும்பத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சோத்துல வசத்தை கலந்து கொடுத்து ஒரே அடியா நல்லதங்க லெவலுக்கு போயிருவாளுங்க, அது அழித்தல். அதனாலதான் சொல்றேன், பொண்டாட்டிக்கு பயந்துட்டா கடவுளுக்கு பயப்பட்ட மாதிரிங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இது வரைக்கும் பொண்டாட்டியை நாங்க எஜமானா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ கடவுளாவே ஆக்கிட்ட. சோ யூ ஆர் செலக்டட். உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு தானே அழற? உனக்காக என் குடும்பத்தையே பெருசா நினைக்காம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன். உன்னோட தான் நான் சாவேன். 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட் முடியற வரைக்கும் பொறுத்துக்கியா? உன்னை பிரிஞ்சு 1 வருஷம் எப்படி இருக்க போறேன்னே தெரியல.
இந்த பேரிச்சம்பழமா? பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கா? யாரு? உனக்கு போலீஸ்ல இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஏன் ஞாபகத்துக்காக நான் கொடுக்கறதா நீ யூனிஃபார்ம்ல போட்டுக்கணும். இத போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க. சரி. நாம தப்பு பண்ணிதான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக இனிமே ஒரு சின்ன தப்பு கூட நீ பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. திருடன் திருடன் தெருவெல்லாம் போட்டோ புடிச்சு விட்டுனானுங்கல்ல, திருடனை பிடிக்கல இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரா கிடையாதுன்னு பேப்பர்ல போட்டோ வர வைக்கிற பாரு. சத்தியமா தானே சொல்றேன். உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் கன்னத்துல அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் நெத்தியில அடிச்சு சத்தியம் பண்றேன், உன் நெஞ்சில அடிச்சு சத்தியம் பண்ணா சிலுத்துக்குன்னு கைய பிடிச்சியா?